ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இலவடை ஸ்டாண்டு. இந்த இலவடை ஸ்டாண்டில் இது லீஃபாக இருக்கும் இந்த தட்டு. இதில் நம்ம மாவை வச்சு இந்த மாவை இதில் இப்படி இடணும். நான் ஒரே கையில் வச்சு இடுறது கஷ்டமாக இருக்கு. ஃபோனை வச்சுட்டு இப்படி ரவுண்ட் இதை இட்டுட்டு இதில் இந்த வெள்ளை எள்ளு இருக்குல்ல, வெள்ளை எள்ளை இப்படி மேலே தூவிட்டு இந்த ஸ்டாண்டில் வரிசையாக இந்த லீஃபை அடுக்கி வச்சு ஸ்டீம் பண்ணணும். நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வரிசையாக இந்த இலையில் இட்டு இந்த ஸ்டாண்டில் வரிசையாக அடுக்கி ஸ்டீம் பண்ணணும். இந்த இலவடத்தை இந்த தட்டில் இட்டு ஸ்டாண்டில் வச்சு குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் வச்சா இலவடம் ரெடி. வெந்ததுக்கப்புறம் இதை சட்னியோடு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இலவடம் இப்படி தான் இருக்கும். இந்த இலவடத்தை இந்த சிவப்பு சட்னி, தேங்காய் பூ, கொஞ்சம் மிளகாப்பழம், பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். உப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி இந்த இலவடத்துக்கு தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தி கூட. இது ஏன்னா ஸ்டீம் பண்ணுறோம், எண்ணெயெல்லாம் கிடையாது, சும்மா மேலாட லேசாக எண்ணெய் வேணால் தடவிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எங்கள் நைட்டு டின்னர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.